ப்ரெக்னன்சில உங்களுக்கு பிபி ஹைன்னு சொன்னா பேனிக் ஆகாதீங்க. எனக்கு ஒரு வாட்டி நான் வந்து செக்கப்க்கு போகும்போதுமே, சுகாதார மையத்தில நான் செக்கப்க்கு போகும்போது, என்னோட பிபி லெவல் 130, 134 அந்த மாதிரி கன்டினியூஸா ஒரு 3 மந்த்துக்கு எனக்கு காமிச்சிட்டு இருந்தது. ஆனா, நான் பிரைவேட்ல போகும்போது, அங்க வந்து எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து 110 இல்லன்னா 120 இந்த ரேஞ்ச் தான் எனக்கு எப்பவுமே காட்டிட்டே இருக்கும். ஆனா, சுகாதார மையத்தில என்ன வந்து பயமுறுத்தி விட்டுட்டாங்க. "இல்ல உங்களுக்கு பிபி ரொம்ப ஹையா இருக்கு. நீங்க வந்து ஒரு வாட்டி ஜிஹெச் போய் செக் பண்ணுங்க." அப்படின்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஜிஹெச்க்கு போல. ஆனா, என்னோட பிரைவேட்ல பார்க்குற டாக்டரையே நான் கன்சல்ட் பண்ணேன். கன்டினியூஸா 10 டேஸ்க்கு நான் என்னோட பிபிய மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிபி ரேஞ்ச் எனக்கு சம்வேர் அரவுண்ட் 110, 115 இந்த மாதிரி தான் இருந்தது. 120 கூட எனக்கு பெருசா தாண்டல. ஸோ நான் வந்து ரொம்ப பேனிக்லாம் ஆகல. நான் வந்து பாசிட்டிவா இருந்தேன். இல்ல எனக்கு பிபிலாம் அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இத வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டேன். பிபிய வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட், நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்ல நல்ல லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணுறனாலே அது மெயின்டெயின் ஆயிடும். ஸோ நீங்க வந்து பாசிட்டிவா இருந்தீங்கனாலே நல்லபடியா உங்களுக்கு டெலிவரி ஆகும். ரொம்ப பயப்பட வேண்டியது அவசியம் இல்ல.